வணக்கம். நாம இந்த தொடர் பதிவுகள்ல அக்பர் பீர்பல் கதைகளை கேட்டுட்டு வரோம். இன்னைக்கு இதுல ஒரு புதிய முயற்சி பண்ணிருக்கேன். நம்ம பார்க்க போற இந்த கதையின் கருத்துக்களை உணர்த்தும் ஒரு குறளையும் அதன் விளக்கத்தையும் சேர்த்தே உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். முதல் கதை குற்ற நெஞ்சம். இரண்டாவது கதை பலாமரம் யாருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குற்ற நெஞ்சம். ஆக்ராவில் தங்கம், வைரம், முத்து இவை விற்கப்படும் கடைவீதி ஒன்று இருந்தது. அந்த வணிக வளாகத்தில் அணிகலன்கள் வாங்க ஆண்களும் பெண்களும் பெருமளவில் கூடுவர். வெளிநாட்டு வணிகர்களும் அங்கு வந்து வணிகம் செய்வர். ஒரு நாள் அந்த வீதியில் ஒரு நகைக்கடையின் முன் வெளிநாட்டு வணிகன் ஒருவன் வந்தான். அவன் கடைக்காரனை உற்று பார்த்தான். அவனை பிடித்து கொண்டு, அகப்பட்டு விட்டாயா? என் கடையில் வேலைக்காரனாக இருந்து நான் வெளியே சென்றிருந்த போது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்து விட்டாய். உன்னை தேடி இந்த நாட்டிற்கு வந்து எங்கெல்லாம் அலைந்தேன் தெரியுமா? நம்பிக்கை துரோகியே, உன்னை சும்மா விடமாட்டேன் என்று பலமாக கத்தினான். இதனை கேட்டு கூட்டம் கூடிவிட்டது. கடைக்காரன், உன்னை யார் என்று எனக்கு தெரியாது. உனக்கு என்ன பைத்தியமா? இந்த ஊரில் நான் பெரிய வியாபாரி. என்னை அவமானப்படுத்தியதற்கு உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று அவனும் கூச்சல் போட்டான். இரண்டு பேரும் சண்டை போடுவதை பார்த்து அரசாங்க காவலர்கள் அவர்களை இழுத்துச் சென்று பேரரசர் அக்பர் முன் நிறுத்தினர். அவர்களை விசாரித்த அக்பர் இக்கட்டான இந்த வழக்கை தீர விசாரித்து நீதி வழங்குமாறு பீர்பலிடம் தெரிவித்தார். அரசே, நான் இவர்களில் யார் குற்றவாளி என்று அறிய சிறிது நேரம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நான் பிரார்த்தனை செய்து முடிக்கும் வரையில் வணிகர்கள் இருவரும் தரையில் குப்பப்படுத்து கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்றார் பீர்பல். அவ்வாறே செய்யுமாறு அவர்கள் இருவரையும் அரசர் கட்டளையிட்டார். வணிகர்கள் இருவரும் தரையில் குப்பரப்படுத்து கண்களை மூடிக்கொண்டனர். பீர்பால் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். அவர்களில் உண்மையான குற்றவாளியின் மனம் படபடவென்று அடித்துக் கொண்டது. அவன் பிரார்த்தனையின் மூலம் தன்னை குற்றவாளி என்று கண்டுபிடித்து விடுவாரோ என்று அஞ்சி நடுங்கினான். திடீரென்று பீர்பல், அந்த திருடனை தலையை கொய்து விடுங்கள் என்று கூறினார். தன்னைத்தான் கூறுகிறாரோ என்று எண்ணி பதற்றத்துடன் தலையை தூக்கி பார்த்தான். அவன் முகம் கப்பென்று வியர்த்திருந்தது. பீர்பல் அரசரை நோக்கி, பாதுஷா அவர்களே, தலையை தூக்கி பார்த்த இவன்தான் குற்றவாளி. அந்த அயல் நாட்டு வணிகரிடம் இவன் வேலை பார்த்திருக்கிறான். அவர் இல்லாத போது அவருடைய செல்வங்களை அபகரித்துக் கொண்டு நமது நகரில் அணிகலன்கள் அங்காடி வைத்து விட்டான் என்றார் பீர்பல். அந்த திருடனும் தான் செய்த மோசடியை ஒப்புக்கொண்டான். அவனது பொருட்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு வெளிநாட்டு வணிகரிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. மோசடிக்காரனுக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டது. இந்த கதையில வர்ற அயல் நாட்டு வணிகர் யார வேலைக்கு வைக்கிறோங்கிற தீர ஆராயாம அவனின் குணம் தெரியாம வேலைக்கு அமர்த்திருக்கார். விளைவு பொருள் சேதம், நேர விரயம், மன உளைச்சல் இதெல்லாம். இதை உணர்த்த ஐயா வள்ளுவர் நட்பாராய்தல் அதிகாரத்துல 793வது குறள்ல கூறியது, குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியாக்க நட்பு. ஒருவரது குணம், குற்றம், சுற்றம் ஆகிய எல்லாவற்றையும் நன்றாக அறிந்து பிறகு அவருடன் நட்பு கொள்ள வேண்டும். அது இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி விளைவுகளை சந்திக்க நேரிடும். பலாமரம் யாருக்கு. பலாப்பழத்தை உண்பதில் மிகவும் விருப்பம் கொண்டவன் அஞ்சப்பா. அவன் தனது வீட்டு கொல்லையில் பலாக்கன்றை நட்டு உரமிட்டு தண்ணீர் ஊற்றி கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தான். அவனுக்கு வீட்டருகில் சொந்த நிலம் இல்லாததால் காலி இடத்தில் வைத்திருந்தான். பலாமரம் நன்கு வளர ஆரம்பித்தது. அஞ்சப்பா கண்ணும் கருத்துமாக வளர்த்து வருவதை நஞ்சையா கவனித்து வந்தான். அஞ்சப்பா தண்ணீர் ஊற்றிவிட்டு சென்ற பிறகு தினமும் நஞ்சையா மரத்தின் அருகில் பலரும் பார்க்கும்படியாக நின்றுவிட்டு செல்வான். மரத்தில் பலாப்பழங்கள் காய்க்கத் தொடங்க ஆரம்பித்தன. அஞ்சப்பா பலாப்பழங்களை பறிக்க சென்ற போது நஞ்சையா அங்கு வந்தான். வஞ்சகனே, நான் அரும்பாடுபட்டு வளர்த்த மரத்திலிருந்து பழங்களை பறித்து போகவா பார்க்கிறாய்? மரியாதையாக ஓடிவிடு என்று கூச்சல் போட்டான். இதனை கேட்ட அஞ்சப்பா திடுக்கிட்டு போனான். அடப்பாவி, இப்படி அபாண்டமாக பேசுகிறாயே, இது நியாயமா? நான் கன்று வாங்கி நட்டு பக்குவம் செய்து வளர்த்து வருவது உனக்கே தெரியும்.
அரும்பாடுபட்டு வளர்த்த என் மரத்தை உன்னுடையது என்கிறாயே, உனக்கு மனசாட்சியே கிடையாதா என்று ஆத்திரமுடன் கூறினான். நஞ்சையாவோ நான் தான் வளர்த்தேன் என்று வாதாடினான். இவர்களின் கூச்சல் கேட்டு அக்கம் பக்கத்தவர்கள் கூடினர். இருவருமே மரத்தின் அருகில் இருப்பதை அவர்கள் பார்த்திருப்பதால் அவர்களாலும் யார் வளர்த்த மரம் என்று உறுதியாக சொல்ல முடியவில்லை. இருவரும் உறுதியாக தத்தமது என்று வாதிட்டதால் பிரச்சனை வளர்ந்தது. இந்த சிக்கலான வழக்கை பீர்பல் ஒருவரால் தான் தீர்க்க முடியும் என்று கூடியிருந்தோர் தெரிவித்தனர். வழக்கு பீர்பலிடம் சென்றது. இருவரையும் பீர்பல் விசாரணை செய்தார். இருவருமே பிடிவாதமாக மரத்திற்கு சொந்தம் கொண்டாடியதால் உண்மையில் மரம் வளர்த்தவன் யார் என்று உடனடியாக கண்டறிய முடியவில்லை. அக்கம் பக்கத்தவர்களை விசாரித்ததும் உறுதியான சாட்சியம் தடயம் எதுவும் கிடைக்கவில்லை. அதனால் மறுநாள் இந்த வழக்கில் தீர்ப்பு கூறுவதாக தெரிவித்தார் பீர்பல். நஞ்சப்பாவும் அஞ்சையாவும் தங்கள் வீடுகளுக்கு சென்றனர். அன்று மாலை பீர்பல் ஒரு காவலனை நஞ்சையா வீட்டிற்கு சென்று அவனது மரத்தின் பழங்களை திருடர்கள் பறிப்பதாக கூறு, என்ன நடக்கிறது என்று கவனி. அதன் பிறகு அஞ்சப்பா வீட்டருகில் சென்று அதே போல் கூறி அங்கு நடப்பதையும் கவனித்து வா என்று கூறி அனுப்பினார். பீர்பல் அனுப்பிய காவலன் முதலில் நஞ்சையா வீட்டிற்கு சென்றான். அப்போது நஞ்சையாவின் மனைவி மட்டும் இருந்தாள். அவளிடம் பலாமரத்தில் திருடர்கள் பழம் பறிப்பதாக காவலன் கூறினான். அவள் அவன் கூறியதை பொருட்படுத்தவில்லை. அதன் பிறகு அஞ்சப்பாவின் இல்லத்திற்கு காவலன் சென்றான். அங்கே அஞ்சப்பாவின் மனைவி மட்டுமே இருந்தாள். அவளிடம் செய்தியை கூறினான். அதனை கேட்டதும் பதறிப்போன அவள், இவ்வளவு நாள் குழந்தையை போல் சீராட்டி வளர்த்த மரத்தில் திருடர்கள் பழம் பறிக்கிறார்களா என்று ஆத்திரமுடன் கத்திக்கொண்டே ஓடினாள். இரண்டு வீட்டிலும் நடந்தவற்றை காவலன் வந்து பீர்பலிடம் கூறினான். மரத்தை உண்மையில் வளர்த்தது யார் என்பதை பீர்பல் தெரிந்து கொண்டார். இருப்பினும் பல பேர் மத்தியில் குற்றவாளியை அடையாளம் காட்ட வேண்டும் என்று கருதினார். மறுநாள் பீர்பலிடம் அஞ்சப்பாவும் நஞ்சையாவும் வந்தனர். அவர்களிடம் பீர்பல், இந்த வழக்கு மிகவும் சிக்கலானதாக உள்ளது. குற்றவாளி யார் என்று கூறுவது மிக கடினம். அதனால் பலாமரத்தில் காய்த்துள்ள பழங்களை இருவரும் சரிசமமாக பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறினார். இதை கேட்ட நஞ்சையா முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. அதே நேரத்தில் அஞ்சப்பாவின் முகம் வாட்டமடைந்தது. இரண்டையும் கவனித்த பீர்பல், நீங்கள் இருவரும் பலாமரத்தை வெட்டி சரிசமமாக பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். இதனை கேட்ட நஞ்சையா, ஐயா, தாங்கள் அளித்த தீர்ப்பு மிகவும் சிறப்பானது, மனப்பூர்வமாக அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றான். ஆனால் அஞ்சப்பாவோ மிகுந்த பதற்றத்துடன், ஐயா, காய்க்கும் பசுமையான மரத்தை வெட்ட வேண்டாம், ஒரு குழந்தையை போல் பேணி வளர்த்தேன், அந்த மரத்தை நஞ்சையாவே வைத்துக் கொள்ளட்டும் என்று கூறினான். நஞ்சையாவை பீர்பல் கூர்ந்து நோக்கினார். அவன் முகத்தில் கலக்கத்தையும் பயத்தையும் கண்டார். அவன் தலை குனிந்தான். நஞ்சையா, ஒருவன் பாடுபட்டு வளர்த்த மரத்தை அபகரிக்க நினைத்த நீ கடுமையான குற்றவாளி. உனக்கு 6 மாத சிறை தண்டனையும் 100 மொகராக்களை அபராதமாகவும் விதிக்கிறேன் என்று பீர்பல் தீர்ப்பளித்தார். இந்த கதையில வர்ற நஞ்சையா மாதிரி பொறாமை குணம் உள்ள மனிதர்களை விட்டு செல்வம் விலகி வறுமை வந்து சேருங்கிறத ஐயா வள்ளுவர் அழுக்காராமைங்கிற அதிகாரத்துல 167வது குறளா சொல்லியிருக்காரு. அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும், செல்வத்தை லக்குமி என்றும் வறுமையை அவளது அக்காள் மூதேவி என்றும் வர்ணிப்பது உண்டு. பொறாமையால் உள்ளம் அவிந்து போனவரை விட்டு செல்வம் ஆகிய லக்ஷ்மி நீங்கிவிடும், வறுமை வந்துவிடும். இத உணர்த்துறதுதான் இந்த குறளும் நாம இன்னைக்கு பார்த்த கதையும். உங்க நேரத்தை செலவழிச்சு இந்த கதைகளையும் குறளையும் கேட்டது உங்களுக்கு சிறிய அளவு பயனாவது அளிக்கும்னு நான் நம்புறேன். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அக்பர் பீர்பல் கதைகள் எல்லாம் சேர்த்து ஒரு பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி இங்க ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு நேரம் இருந்தா அதையும் கேளுங்க. மிக்க நன்றி.